கிட்னாப் ஆன குழந்தைங்க சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். இது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் சார். இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். ரஃபீக், இந்த கேஸை பற்றி நான் நிறைய ஸ்டடி பண்ணேன். காஞ்சிபுரம்ல கடந்த 4 மாசமா நிறைய குழந்தைங்க கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 2 மாசமா கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைகள் இறந்து போறாங்க. அப்படின்னா இங்கே நடக்கிறது ஒன்றும் இல்லை, 2 கிரைம்ஸ். சின்ன குழந்தைங்களை கிட்னாப் பண்றது ஒருத்தங்க, 2 கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைங்களோட ஹார்ட் எடுத்து மர்டர் பண்றது இன்னொருத்தங்க. ரஃபீக், இந்த கிட்னாப் எவ்வளோ நாளாக நடக்குது? மே 5 அன்னைக்கு 7th டவுனில் ஃபர்ஸ்ட் கிட்னாப் நடந்துச்சு சார். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஃபர்ஸ்ட் டெட் பாடி எப்போ கிடைச்சது? ஜூலை 7th அப்போ ஃபர்ஸ்ட் டெட் பாடி கிடைச்சது. மே 5ஆம் தேதியிலிருந்து கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மர்டர் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த கிட்னாப்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் மர்டர்ஸ் மட்டும் 2 டவுனில் மட்டும்தான் நடந்திருக்கு. சிஐ கேசவன் எப்படி? கேசவ் சார் ஜென்யூனாக தான் சார் இருப்பார். அவரை சந்தேகப்படுறது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுது. அவரை சந்தேகப்படுறதுக்கு எனக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. கேசவன் ஜாயின் ஆனது ஜூலை 2. கேசவன் வரத்துக்கு முன்னாடி கிட்னாப்ஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மர்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ரீசன் நம்பர் 2, இது ஸ்பாட்ல கிடைச்ச ஷூ பிரிண்ட். காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க யூஸ் பண்ற ஷூ, சைஸ் நம்பர் 8. இந்த ஸ்டேஷன்ல 8 நம்பர் ஷூஸை யூஸ் பண்றது அவர் மட்டும்தான். திஸ் இஸ் ரீசன் நம்பர் 2. கேசவன் இருந்த ஆர்ஃபன் ஸ்கூல் பேர் என்ன? கஸ்தூரிபாய் ட்ரஸ்ட் ஆர்ஃபன் ஸ்கூல், சென்னை. ஹலோ, காஞ்சிபுரம் 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிஐ முகமது கரீம் பேசுறேன். சொல்லுங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி கேசவன் ஒரு பையன் உங்க ஆசிரமத்துல இருந்தானா? கேசவ்? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. அவன் அம்மா அப்பா இறந்துட்டதுனால எங்க ஆர்பனேஜ் ஹோமுக்கு வந்தான். ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான். தனியா தான் இருப்பான். எப்பவும் யாரு கூடவும் சேர மாட்டான். அவன் பிஹேவியரை பார்த்து பசங்கள்லாம் அவனை பைத்தியம் பைத்தியம்னு கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரு கூடவும் சேர்ந்து விளையாட சொல்லி எத்தனை முறை சொல்லியும் அவன் கேட்கல. அவன் நடந்துகிட்டதை பார்த்து பயந்து போய் டாக்டர் கிட்ட காட்டணும். டாக்டர் அவன் ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட்னு சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் அவனை கிண்டல் பண்ண ஒரு பையனை அங்க இருந்த கருங்கல் எடுத்து தலையில பலமா அடிச்சுட்டான். உடனே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க. அது ஏதோ கரெக்ஷனல் சென்டரா. அங்க நல்லா படிச்சான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? He's a kind of a psycho. என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க ஒண்ணும் இல்ல சார், ப்ளீஸ் காம் டவுன். என்னங்க ரஃபீக் சார், கேசவன் இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சாரு? கம்மம் சார். சிஐ கேசவன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர் சார். கேசவ் இந்த வீட்டை காலி பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் சார்.
6 மாசம் ஆகியும் எதுக்காக இன்னும் இந்த வீட்டுக்கு யாரும் கூடி வரல? அது இந்த வீட்டில் தான் சிஐ சாரோட குழந்தை இறந்து போயிடுச்சு சார். சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி யாரும் இந்த வீட்டுக்கு வரல சார். பூஜா இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா சார். ஸ்காலர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நான் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அப்படின்னா கேசவனுக்கு 2 குழந்தைங்களா? இல்லை சார், ஒரே ஒரு குழந்தை தான், பூஜா. செத்துருச்சு சார். செத்து போயிருச்சா? சரி, பூஜா எப்படி இறந்தா? பூஜாக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இந்த டிசீஸ் ரொம்ப ரேரா தான் வரும். இன் டைம்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாததுனால தான் அந்த குழந்தை இறந்துட்டா. பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர் யாரு? டாக்டர் ரவீந்திரன். அவரை இமீடியட்டா மீட் பண்ணோம். சார், அந்த குழந்தை இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த டாக்டரை யாரோ கொடூரமா கொண்டுட்டாங்க சார். ரஃபீக் சார், குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். ஏன் ரஃபீக், சார், இறந்து போன குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது சினிமால தான் பார்த்திருக்கோம். இறந்து போன குழந்தைக்கு அட்மிஷன் கொடுத்த அந்த ஸ்கூல் பேர் என்ன? அந்த எக்ஸ்ட்ராடினரி ஹெட் மிஸ்ஸஸ் யாரு? கம் இன். ஹாய் மேம், ஐம் கரீம், 2 Town CI. ஹலோ சார். CI கேசவன் பொண்ணை பத்தி. எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா சார். குழந்தைய நான் பார்க்கலாமா? அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். அப்படின்னா நேத்து வந்தாளா? நேத்து வந்தா சார். குழந்தைக்கு கர்லி ஹேரா சில்கி ஹேரா? கர்லி ஹேர் சார். இந்த குழந்தை எப்படி இருக்கு? அழகா இருக்கு சார். உங்க பொண்ணா? கேசவன் பொண்ணு. குழந்தை இறந்து போய் 6 மாசம் ஆச்சு. இல்லாத குழந்தைக்கு எப்படி நீங்க அட்மிஷன் போட்டீங்க? படிப்பு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அந்த குழந்தை இல்ல சார். சிஐ கேசவன் சார் அவர் ஒய்ஃபோட குழந்தை அட்மிஷனுக்காக வந்திருந்தாரு. அவங்க கூட குழந்தை இல்லவே இல்லை. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். அவங்க 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. ஹெட் மிஸ்ஸஸ்க்கு ஹாய் சொல்லுமா. அன்னைக்கு சிஐ சார் ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால நானும் அங்க குழந்தை இருந்த மாதிரியே நடிச்சிட்டேன். ஹாய். குழந்தைய டெய்லி ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவாங்க. ஆனா அங்க குழந்தை இருக்காது சார். பாய். சாயந்தரம் குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு வருவாங்க. 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனா அது கீழே விழுந்துரும். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமாவை கூப்பிட்டு நான் கேட்டேன்.